அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742800800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய் ஒரு தினாரின் மதிப்பு 1067 ரூபாய் 8% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 309 ரூபாய் 14% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சுகளில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்துருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 912 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 398 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 841 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 43 தினார் 883 ஃபில்ஸ். ஆரம்பித்தது தலைவலி. நேற்றைய தினம் துபாய் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டதாக அமீரக தரப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பொதுமக்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு. அதே போல் குர்திஸ்தான் மீது நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல். அங்கும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பாப் அல் மந்தூப் செங்கடல் வழியாக சென்ற கார்கோ கப்பல் தாக்கப்பட்டிருக்குது. தொடர்ந்தும் நிலைமை மிக மோசமாக மாறி வருகின்றது. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இனி வரும் நேரங்களில் ஈரானுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் யுத்த சூழல், யுத்த பேச்சுவார்த்தை எதுவுமே இனிவரும் காலங்களில் கிடையாது அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையுமே இல்லை. நேரடியாக ஈரானுக்கு ஆதரவளிக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் நாங்கள் முற்றுமுழுதாக தடுத்து நிறுத்துவோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலைமை இன்னும் தொடர்ந்தால் மிகப்பெரிய மோசமான விளைவுகளை ஈரானுக்கு நாங்கள் விளைவிப்போம் அப்படின்றதையும் எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன மாதிரியான சூழல் எதிர்வரும் நேரங்களில் உருவாக போகுது அப்படின்னு. அதே போல் எலக்ட்ரிசிட்டி அப்துல்லா அல் சாலிம் பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பவர் ஸ்டேஷன் ஃபால்ட் காரணமாக. அதே போல் குவைத்துடைய வானிலை ஆய்வாளர்கள் மிக முக்கிய எச்சரிக்கை, இன்றும் நாளையும் தூசியுடன் கூடிய காற்று வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய வானிலை மிக வேகமான காற்று மற்றும் அதோடு சேர்த்து கடல் அலைகளும் ரொம்ப அதிகமாக மேலெழும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க அனைவரும். அதே போல் நிலைமை இன்னும் மோசமானது மக்களே. இதோ இலங்கைக்கு அனுப்பப்பட்ட கார்கோ பிடிப்பட்டது.
மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறி இருக்குது. இலங்கைக்கு அனுப்பப்பட்ட அனைத்து கார்கோ பொருட்களும் அதிரடியாக சோதனை செய்யப்பட்டு சுங்கத்தால் கைப்பற்றப்பட்டிருக்குது. நேற்றைய தினம் கூட அது சம்பந்தமான வீடியோ போட்டிருந்தேன். இரவு நேரம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், கடைசியில் போய் பாருங்கள். நிலைமை ரொம்ப மோசம். இதுக்கு பிறகு இதில் நான் காட்டுற பொருட்களை பாருங்கள், வீடியோ போடுறேன் பாருங்கள். இதில் வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே கோயத்துடைய அதாவது இலட்சினம் அந்த சின்னம் இருக்கக்கூடிய பொருட்கள், அதே மாதிரி கோயத்துடைய தொம்மின் பொருட்கள் இதை தான் பிடிச்சிருக்காங்க. வேறு எந்த ஒரு பொருட்களையும் அவங்க பிடிக்கலை. அதனால் சிந்தித்து செயல்படுங்க. அதே மாதிரி தான் ஏர்போர்ட்டில் போகும்போதும் ரொம்ப கவனம். நேற்றைய தினம் ஆசிய நாட்டவர் பெல்ட்டுக்குள்ளே பெல்ட்டு கம்பியை தங்கமாக உருவாக்கி எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணி பிடிபட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான தவறுகளை செஞ்சு மாட்டிக்காதீங்க. குவைத்தில் இப்போதைக்கு பாதுகாப்பு நடவடிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது, கடுபடி. அதனால் கவனம். அதே மாதிரி குவைத்துடைய மிக முக்கியமான பாதுகாப்பு சோதனைகள் எதிர்வரும் நேரங்களில் இனிமேல் தொடர்ந்து நடக்கும். உணவகங்கள், உணவு கடைகளில் கூட அதிரடி சோதனை நடத்திருக்காங்க. பினைதல்கார் பகுதிகளில், ரெஸ்டாரண்ட்டில் சோதனை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரதியா பகுதி மற்றும் இன்னும் சில பகுதிகளிலையும் சோதனை நடத்தப்பட்டது தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைத்துடைய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் அதிரடி வேட்டை. அனைத்து இடங்கள்லையும் சோதனை. 79 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்மளால் எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லா பகுதிகளையும் சுற்றி வளைத்து கைது பண்ணுறாங்க. இனிமேல் ரொம்ப கஷ்டம் மக்களே, ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதனால் இனி வரும் காலம் கஷ்டம்தான். அதனால் பாதுகாப்பாக இருங்க, கவனமாக வெளியில் போங்க. வெளியில் போகிறதா இருந்தால் இனிமேல் அக்காமா இல்லாமல் வெளியில் போயிடாதீங்க. அக்காமா இல்லாமல் வெளியில் போகவே கூடாது. அதிரடியாக கைது செய்யப்படுவோம். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு வெளியில் போங்க, கவனமாக இருங்க. أعربت وزارة الخارجية عن إدانة دولة الكويت للهجوم العدواني بالطائرات المسيرة على إقليم كردستان العراق الذي استهدف مكتب رئيس وزراء الإقليم مسرور برزاني ومقر إقامة مدير وكالة الأمن والاستخبارات في الإقليم. وأكدت الوزارة في بيان لها اليوم رفض دولة الكويت لأي أعمال من شأنها المساس بسيادة جمهورية العراق الشقيقة وأمنها واستقرارها وضرورة احترام سيادة الدول وسلامة أراضيها وفقا لمبادئ القانون الدولي.
الله بالخير. قبل 7 دقائق 10 دقائق 8 دقائق وصلنا مسج من منظومة الدفاع الجوي ترصد تهديد صاروخي على الدولة من العدو. أنا في المول حسيت بشيء؟ لا. الناس اللي يتسوقون واللي في الكوفيات واللي في المطاعم واللي في الألعاب وهي عيالهم حسوا بشيء؟ لا. لأن عايشين على في أرض الإمارات، أرض الأمن والأمان، بقيادة سيدي سمو الشيخ محمد بن زايد آل نهيان الله يحفظه، وعيال زايد والقوات المسلحة والدفاع الجوي قادرة بالتصدي لأي مسيرات وأي صواريخ. وبعد 4 دقائق يعني مسج اطمئنوا وشكرا لتعاونكم. لعب احنا وياهم عليهم. أعربت وزارة الخارجية عن إدانة دولة الكويت للهجوم العدواني بالطائرات المسيرة على إقليم كردستان العراق الذي استهدف مكتب رئيس وزراء الإقليم مسرور برزاني ومقر إقامة مدير وكالة الأمن والاستخبارات في الإقليم. وأكدت الوزارة في بيان لها اليوم رفض دولة الكويت لأي أعمال من شأنها المساس بسيادة جمهورية العراق الشقيقة وأمنها واستقرارها وضرورة احترام سيادة الدول وسلامة أراضيها وفقا لمبادئ القانون الدولي. أكد الرئيس الأمريكي دونالد ترامب عدم وجود أي محادثات أو اتصالات جارية أو لقاءات مقررة مع إيران في الوقت الراهن. وقال ترامب إن الحصار البحري المفروض على إيران لا يزال قائما وسار المفعول بالكامل، مشيرا إلى أنه مستمر بقوة وفعالية. وأضاف أن مضيق هرمز مفتوح ويعمل بصورة طبيعية، مؤكدا استمرار حركة الملاحة فيه. وتأتي تصريحات ترامب في وقت انتهت فيه مهلة تفاوضية مدتها 60 يوما كانت مرتبطة بتفاهم بين واشنطن وطهران دون التوصل إلى اتفاق نهائي. مساكم الله بالخير. ورياح نشطة وإغبار متوقعة بكرة الأربعاء والخميس مع سرعة رياح تتجاوز 50 كيلومتر في الساعة، وتنشط فترة الظهر حتى المغرب وتضعف بالليل. ومع تحول الرياح للشمالية الغربية النشطة فنتوقع مثل هذا الغبار مع ارتفاع الحرارة وتجفيف التربة اللي تثيرها هذه الرياح، ونشهد غبار خاصة غبار منقول من جنوب العراق، وتتأثر شمال الكويت في رياح نشطة وإغبار. فمتوقع مثل هذه الهبات من الغبار مع نهاية الصيف مع حالة عدم استقرار، وراح يضعف إن شاء الله الغبار مع تحول الرياح للجنوبية. متوقع أن تعاود الرطوبة مرة ثانية الأسبوع القادم، فأجواء غير مستقرة نشهدها نهاية الصيف ومع دخولنا في بداية الخريف مناخيا في بداية شهر 9 القادم بإذن الله تعالى. فهي أجواء غير مستقرة راح نشهدها خلال الأيام القادمة، والله أعلم. شبكة تفتيش الكويت، نضعك في قلب الحدث.